ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். நம்ம காமுவை ரெட் கார்டு கொடுத்து இந்த சீசன்லேருந்து வெளியேற்ற போகிறாங்களா, இல்லை நைட்டோட நைட்டாக கடத்த போகிறாங்களா? கடத்த போகிறாங்கன்னா வீட்டை விட்டு வெளில அனுப்ப போகிறாங்களா? ஸோ மறக்காம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து என்ன, யோ சரி வாங்க வளர்ந்து பேச நம்ம வீடியோ குழப்பலாம். கமருதீனுக்கு ரெட் கார்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அவர் கையில் தான் இருக்குது. மேபி நேற்று கொடுத்தது ஒரு ஃபைனல் வார்னிங்காக கூட இருக்கலாம். சுற்றி வளைச்சி சொன்னாலும் நம்ம கமருதீனுக்கு புரியாது, அது உலகம் அறிந்த விடயம். ஸோ அதனால் மேபி நேற்று நடந்தது லாஸ்ட் வார்னிங்காக இருக்கலாம். ஸோ அப்படி என்ன விஜய் சேதுபதி சொன்னார்னு வாங்க நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஜய் சேதுபதி சொன்னது இப்போ பிறந்த குழந்தைங்க கூட புரியும், ஆனால் இவருக்கு புரியல. நம்ம என்னத்தை பண்ண நேற்று ஃபஸ்ட்டு சொன்னார், எல்லாமே சுற்றி வலிச்சு தான் சொன்னார் விஜய் சேதுபதி. ஆனால் சுற்றி வலிச்சதுன்னா அவ்வளோ சுற்றி வலிச்சலாம் இல்லை. ஏன் பார்வதி கிட்ட சண்டை போட போகிறவங்க உங்ககிட்ட சண்டை போட வரல அப்படின்னு அதுக்கு முழிக்கிறாரு. அதுக்கு ஓரளவுக்கு சம்மந்தம் இல்லாத பதிலாம் கொடுக்குறேன். நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்கிட்ட வராமல் இருக்கலாம் அப்படின்றாரு. அது கிடையாது. அவர் சண்டை போடும்போது வார்த்தைகள் விடுறாரோ இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறாரோ. நேற்று அதுக்கப்புறம் எபிசோட் முடிஞ்சோடனே பார்வதி போய் சொன்னாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் மெயினே கமருதீன் தானேங்க. ஓவரால் வார்னிங் அதில் மெயினே கமருதீன். என்ன வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி நிற்க மாட்டோம், ஓட்டிங் வரட்டும், ரிசல்ட் வரட்டும், அப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டோம். அன்றைக்கி நைட்டே என்ன நீங்கள் அன்றைக்கி என்ன வேலை பார்க்குறீங்களோ அன்றைக்கி நைட்டே ரெட் கார்டு கொடுத்து கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு உங்களை அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ தட் மைட் பி கமருதீனோட ஃபைனல் வார்னிங்காக இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த கேஸில் மாட்டி வெளில போக போகிறாங்கன்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கமருதீன் இதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி இருக்கிறாருன்னு அவரே சொன்னார். ஸோ நான் வந்து நார்மலாக தான், அவர் ஒத்துக்க தான் மாட்டுறாரு. நான் அப்படி கிடையலன்னு சொல்லி தான் அப்படி சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அப்புறம் ஒத்துக்கினார். விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு மக்கள் பேசிக்கிறாங்கன்னா நான் என்னோடய டெம்போவை குறைச்சி தான் ஆகணும் அப்படின்னாரு. அதாச்சு இப்போ தெரிஞ்சுது. 3 வாரத்துக்கு அப்புறம் ஆச்சு அது தெரிஞ்சுது. அது வெரி சந்தோஷம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.